நம்ம வந்து திருத்தீய பாதாக்கு போலாம். மந்த்ரா நம்பர் 5. யத்ர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் सुषुप्तस्थानः एकीभूतः प्रज्ञानगणः एवानन्दमयो ह्यानन्दभुक् चेतोमुखः प्राज्ञस्तृतीयः पादः. இப்போ நம்மளுக்கே வந்து இப்போது திருத்தீய பாதம் என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? என்னது திருத்தீய பாதம்? கான்ஷியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் சுஷுப்தி அவஸ்தாவை வந்து திருத்தீய பாதா அப்படின்னு சொல்கிறோம். சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்ரீம் ஸ்டேட்டுக்குள்ளே போகணுமோ இப்போ நாம் வந்து சுஷுப்தி அவஸ்தாக்குள்ளே போனோம். இந்த டாக்டர்கிட்டலாம் போனால் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே போகிறீங்க அப்படிலாம் சொல்லுவாள். அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லீப் ஸ்டேட்டுக்குள்ளே போகணும். ஸ்லீப் ஸ்டேட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னால் ஸ்லீப் ஸ்டேட் டாபிக்குள்ளே போகணும். வேக்கிங் ஸ்டேட்டில் ஸ்லீப் ஸ்டேட் டாபிக் உள்ளே இப்போ நாம் போகணும். ஸ்லீப் ஸ்டேட்டுக்குள்ளேயே நீங்கள் போய்ட்டேன்னா நான் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உபனிஷத்து என்ன பண்ணுறது? இந்த மந்திரத்தில் ஸ்லீப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ எந்த ஸ்டேட்டில் நாம் வந்து வேக்கர் பாடியை யூஸ் பண்ணலையோ, ஃபிசிக்கல் பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணலையோ அண்ட் ஸ்வப்ன சரீரத்தை யூஸ் பண்ணலையோ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் ஸ்லீப் ஸ்டேட், சுஷுப்தி அவஸ்தா. ஜாக்கிரத் சரீரம், ஸ்வப்ன சரீரம் இது ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா இப்போ அது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஆஸ் தோ ரிசால்வ்டு. அதாவது இப்போ இந்த ஸ்லீப்பிங் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த தூங்குற பர்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்தூல சரீரம் அண்ட் அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த ட்ரீம் சரீரம், அது ரெண்டுமே இப்போது இல்லாததுக்கு சமம். கரெக்டாக? நீங்கள் தூங்குறதை இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம தூங்கும் பொழுது இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுன்னு தூங்குவோமா? இப்போ ஸ்வப்ன சரீரமும் அந்த இடத்துல இப்போ இல்லை. ஸோ அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு? டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கு, பேசிவாக அது இப்போ இருக்குது. அந்த மாதிரி ஸ்வப்ன சரீரம் அண்ட் ஸ்தூல சரீரம் அது ரெண்டும் பேசிவாக இருக்கிறது தான் நாம் வந்து என்ன ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்? காரண அவஸ்தா ஆர் சுஷுப்தி அவஸ்தா. அப்படி தூங்கும் பொழுது கான்ஷியஸ்னஸ் அகைன் இப்போ என்ன பண்ணும்? காரண சரீரத்தோட அசோசியேட் ஆகிறது. இப்போ காரண சரீரம் அப்படின்னு சொன்னால் என்ன டெஃபினிஷன் காரண சரீரத்துக்கு? அனிர்வாச்சிய அநாதி அவித்யாரூபம் ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் சத் ஸ்வரூப அஜ்ஞானம் நிர்விகல்பக ரூபம் யதஸ்தி தத் காரண சரீரம். இப்போ புரியுறதா? எதுக்கு தத்துவபோதம் படிங்கோ தத்துவபோதம் படிங்கோ அப்படின்னு சொல்கிறது? டெய்லி தத்துவபோத பாராயணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வந்து நம்மளுக்கு மனப்பாடமே ஆகிடும். நம்மளால் மறக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரா மெமரி பவர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேவையே இல்லை. எப்படி நம்ம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுறோம்? எவ்ரி டே அதை சொல்லிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும். இப்போ காரண சரீரம்னு சொன்னால் இந்த டெஃபினிஷன் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை வந்து உபனிஷத்து வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஜாக்கிரத் சரீரமும் ஸ்வப்ன சரீரமும்
காரண அவஸ்தாவில் இருக்கிறதுக்கு பேர் காரண சரீரம். பொட்டென்ஷியல் ஃபார்மில் ஸ்தூல சரீரம் அண்ட் ஸ்வப்ன சரீரம் அது ரெண்டும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? காரண சரீரம். இப்போ இந்த ரெண்டு சரீரம் மூலமாகவும் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு ஈக்குவலண்ட் பிரபஞ்சமும் நம்மளுக்கு நாட் அவைலபிள். கரெக்டாக? ஸ்தூல பிரபஞ்சமும் நாட் அவைலபிள், சொப்ன பிரபஞ்சமும் வந்து நாட் அவைலபிள். இப்போ ஜாக்கிரத் சரீரத்திலேருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு ஜாக்கிரத் பிரபஞ்சம் அவுட். ஜாக்கிரத் பிரபஞ்சம் இஸ் நாட் அவைலபிள். அதே மாதிரி ஸ்வப்ன சரீரத்தில் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஸ்வப்ன பிரபஞ்சமும் நாட் அவைலபிள். இப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட், டீப் ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? நல்லா தூங்குற ட்ரீம்லெஸ் ஸ்லீப், அந்த இடத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம அந்த ஆழ்ந்த உறக்கம்னு சொல்கிறோம்ல, அதுதான் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் சுஷுப்தி அவஸ்தா. சும்மா அப்படியே தூங்குறதெல்லாம் டிஸ்டர்பன்ஸஸோடு தூங்குற ஸ்டேட்டை பற்றி பேசலை இப்போ நம்ம. டீப் ஸ்லீப் ஸ்டேட். அப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட் போது என்ன ஆகுறது? எக்ஸ்டர்னல் யூனிவர்ஸும் இல்லை, இன்டர்னல் யூனிவர்ஸும் இல்லை. அப்போ ஸ்தூல பிரபஞ்சம் மானச பிரபஞ்சம் ரெண்டுமே வந்து இப்போ என்ன ரூபத்துக்கு போய்டுறது? அவ்யக்த ரூபத்துக்கு போய்டுறது, பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு அது போய்டுறது. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன அவஸ்தாவில் இருக்கேன் அப்படின்னா பிரளய அவஸ்தாவில் நான் இருக்கேன். அதை காரண அவஸ்தான்னு சொல்கிறோம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிரளய அவஸ்தாவில் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியேஷன் வரத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருந்ததோ அந்த ஸ்டேட்டில் இப்போ நான் இருக்கேன். பிக் பேங்குக்கு முன்னாடி, பிக் பேங்கு தான் கிரியேஷன் அப்படின்னு சொன்னோன்னா பிக் பேங்குக்கு முன்னாடி. பிக் பேங்குக்கு முன்னாடி வந்து டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு அவைலபிள் இல்லை. அதனால தான் அந்த என்ன சொல்கிறா, அதை பாயிண்ட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறா. சயின்டிஸ்ட்லாம் வந்து இன்னும் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, ஆனால் பாயிண்ட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன். வேதாந்தம் சொல்கிறது கிரியேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்டை நீ ரெகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட்டு தான் கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட், ப்ரீ பிக் பேங் கண்டிஷன். ப்ரீ பிக் பேங் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? நீ தூங்கினா மட்டும் போரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நன்னா தூங்கும் பொழுது டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, அப்போ அங்கே என்ன இருக்குது? கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அப்புறம் டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, ஓகே. எல்லா யூனிவர்ஸும் எல்லா சரீரமும் இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா மூச்சுண்டா எல்லாம் வெளில வரணுமே, இல்லைனா எப்படி நம்ம தூங்க போகிறது இல்லையா? அதனால எல்லாமே வந்து இப்போ அவ்யக்த ரூபத்தில் அவைலபிளாக இருக்குது. அப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் எல்லா சரீரமும் அவ்யக்த ஃபார்மு, எல்லா பிரபஞ்சமும் அவ்யக்த ஃபார்மில் இருக்கிறது தான் நம்ம வந்து காரண அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எது வெளியில் வருதோ அது வரத்துக்கு முன்னாடி டெஃபினட்டாக பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா நத்திங் கம்ஸ் ஃப்ரம் நத்திங். இப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் காரண சரீரம் ப்ளஸ் காரண பிரபஞ்சம், இதை தான் வந்து திருத்தீய பாதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கான்ஷியஸ்னஸ்க்கு இங்கே என்ன பேர்? இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆத்மாவுடைய இது பார்த்தோம்ல, ஆப்னோதி அததி அத்தி. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எச்சாப்னோதி யதா தத்தே யச்சாதி விஷயானிக யச்சாந்தய
சந்ததோ பாவஹா தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே அப்படின்னு அந்த டெஃபினிஷனுக்கே ஒரு ஸ்லோகம் ஃபார்மேட்டில் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்லோகா ஃபார்மேட்டில் இருந்ததுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கமெண்ட்ரியும் போது சங்கரர் வந்து இதை தான் கோட் பண்ணுறார். இந்த இதை கோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவருடைய கமெண்ட்ரியை வந்து கொடுக்குறார். இப்போ எல்லா ஆத்மா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எகெயின் நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நித்திய சர்வகத சைத்தன்யம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்போது எதுக்கு இதை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த காரண சரீரமும் காரண பிரபஞ்சமும் இப்போ எங்கே இருக்கு? காரண அவஸ்தால காரண சரீரமும் காரண பிரபஞ்சமும் எங்கே இருக்கு? சைத்தன்யத்தில் இருக்கு. காரண சரீரமும் காரண பிரபஞ்சமும் சைத்தன்யத்தில் இப்போ இருக்குது, அந்த ஸ்டேட்டில். அதனால இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிறது? சுஷுப்தி அவஸ்தால நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் நோ எக்ஸ்பீரியன்ஸ், எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பாசிபிள் ஆச்சு? எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பாசிபிள் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுறோம் அந்த இடத்துல? நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுறோம்? ஐ ஆம் அவேர் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ். எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைங்கிறது தெரியறது அப்படிங்கிறத தான் நம்ம மீன் பண்ணுறோம் இல்லையா. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் ரிவீல் பண்ணுறது கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். இப்போ இந்த மந்திரத்தில் வந்து உபனிஷத் வந்து மூணாவது பாதாவை டிஃபைன் பண்ணலை, ஆனால் மூணாவது ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறது, காரண அவஸ்தாவை டிஃபைன் பண்ணுறது. ஸோ சுஷுப்தி அவஸ்தா. இப்போ வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா தூங்குறது வந்து வெரி வெரி ஈஸி இல்லையா. கொஞ்சம் கிளாஸ் போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு புரியலன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? இப்படியே தூங்கி போயிடலாம். ஆனால் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை அனலைஸ் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட். தூக்கத்தை பற்றி பேசணுன்னா எவ்வளோ கஷ்டம் அது இல்லையா. அதை அனலைஸ் பண்ணி அதை பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த தூக்கத்தை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கா. யோகா, நியாயா, வைசேஷிகா, அந்த மாதிரி நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கா. டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படிங்கிறது வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வந்து ஒரு தனி போர்ஷனே இருக்குது, ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நிறைய மந்திரம் வந்து ஸ்லீப்பை வந்து டிஃபைன் பண்ணுறது. மோக்ஷத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லீப் மாதிரி அப்படின்னு கூட சில இடத்துல வந்து அதை கோட் பண்ணுவாள். அதனால் ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படியே கேஷுவலாலாம் எடுத்துடக்கூடாது. எப்போ தூங்கினாலும் அனுபவித்து தூங்குவோம் இனிமேலேருந்து. இப்போ இன்ஃபேக்ட் மெடிக்கல் ஆங்கிள்லேருந்து பார்த்தா கூட தூக்கம் இஸ் வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த் இல்லையா. இப்போ வேதாந்தத்துலேயும் வெரி வெரி குட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு. இப்போ ஸ்லீப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ நாம் தூங்குறதுக்கு பேர் என்னது? லயம். நாம் தூங்கினா லயம், பகவான் தூங்கினா பிரளயம். இப்போ வேதம் சொல்கிறது கிரியேஷனுக்கு முன்னாடி பகவான் தூங்கின்னு இருந்தார். பகவான் தூங்கின்னு இருந்தார்னு சொன்னால் மன்னா இல்லைல்ல கேட்குறதுக்கு. அதனால வந்து என்ன சொல்கிறா, பகவானுடைய சமாதி அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க, யோக நித்ரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஸோ பிரளயம் அதுதான் வந்து தேர்டு பாதம். ஸோ எத்திர சுப்தஹா, சுப்தஹானா என்னது?
ஸ்லீப்பிங் பர்சன் அப்படின்னு அர்த்தம். தூங்குறவன். ந கஞ்சன காமம் காமயத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குறவன் எல்லா டிசையர்ஸ்லேருந்தும் ஃப்ரீயாக இருக்கான். வெரி வெரி ரேர் அக்கேஷன். இல்லைன்னா எப்படி இருப்போம் நம்ம? ஆல் த டைம் எவ்வளோ டிசையர்ஸோடு இருப்போம் இல்லையா? அதுவும் ஹியூமன் டிசையர்னால் சும்மாவா? எவ்வளோ ஆசைப்படுவோம். ஆனால் ஹியூமன் டிசையர்ஸை எப்படி சொல்கிறா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டேப்லர் இருக்குல்ல, ஸ்டேப்லரில் பின்ன அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து முன்னாடி நிற்கும், அடித்தா திரும்பி முன்னாடி நிற்கும். அந்த மாதிரி நம்மளோட டிசையர் வந்து நான் ஸ்டாப் வந்துட்டே இருக்கும் அது மாட்டுக்கு. சரி, இது காலி ஆகிடுத்துன்னா எடுத்து போட்டுப்போம், வேறு எதையாவது பார்த்துடுவோம், ரெடியாக எடுத்து உள்ள போட்டால் திருப்பி அது வந்து வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்போ டிசையருக்கு வந்து முடிவே இல்லை. ஏன் டிசையர் ஏற்படுறது? பூர்ணத்துவம். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு இன்னும் கண்டென்ட்மெண்ட் ஏற்படலை, அதனால நான் வந்து டிசையர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டினியூவஸ் செல்ஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் டிசையர். அப்போது ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தூக்கத்தில் நம்ம வந்து டிசையர்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தூக்கத்தை வந்து டெம்பரரி மோக்ஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஞானிக்கு பர்மனண்ட் மோக்ஷம். ஏன்? பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்திதப் பிரஜ்ஞஸ் ததோச்யதே. அஜ்ஞானிக்கு டெம்பரரி மோக்ஷம் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில், ஞானிக்கு ஞானத்தினால பர்மனண்ட் மோக்ஷம். இப்போ எத்திர சுக்தா ந கஞ்சன காமம் காமியத்தே. அப்போ எந்த டிசையரும் வந்து ஸ்லீப்பிங் பர்சன் என்டர்டெயின் பண்ணுறதே இல்லை. ஸ்லீப் ஸ்டேட்டில் அந்த பர்சன் எந்த டிசையரையும் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை. ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி. அப்போ ஸ்லீப் ஸ்டேட்டில் அவன் ஸ்வப்னத்தையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை, கனவு பிரபஞ்சத்தையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இன்டர்னல் வேர்ல்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அப்போ எல்லாமே இப்போ எப்படி இருக்குது? ரிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்குது. டைம் அண்ட் ஸ்பேஸு கூட இப்போது இல்லை. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் சுஷுப்தம், தத் சுஷுப்தம். அப்போ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாததுனால அங்கே என்ன இருக்குது அப்படின்னா டுவாலிசம் இல்லை அந்த இடத்துல. எப்போ வந்து டுவாலிட்டி வரும்? டைமும் ஸ்பேஸும் வந்துடுதுன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுடும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல டுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸே இல்லாததுனால அது எப்படி இருக்குது அப்படின்னா தட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் அத்வைத்தம் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. ஒன்று வந்து அத்வைத ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அத்வைதா ட்ரூத் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் டூவல் ஸ்டேட், நான் டூவல் ட்ரூத். இப்போ அடுத்தவாளுடைய ஸ்லீப்பை வச்சு நம்மளால் வந்து எதையும் அந்த ஸ்லீப்பை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா அபௌருஷேய விஷயமாக இருக்குது. மனுஷனால் அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் சயின்ஸை வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டுருக்கு. சயின்டிஸ்டெல்லாம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணாலும் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஏன்னா அவள் வந்து கான்ஷியஸ்னஸை பற்றி அவள் படிக்காத வரைக்கும் அவளுடைய ஸ்டடி வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதனால தான் உபனிஷத் வந்து இங்கே நம்மளுக்கு டீப் ஸ்லீப் ஸ்டேட் பற்றின எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறது. ஸோ சுஷுப்த ஸ்தானகா, சுஷுப்த ஸ்தானகானா நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த ரெண்டு சரீரமும் ரெண்டு யூனிவர்ஸும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சுஷுப்த ஸ்தானகா. அப்போ சுஷுப்த ஸ்தானகாவை இந்த கான்ஷியஸ்னஸ் இலுமின் பண்ணும் பொழுது இப்போ ஆல் பர்வேடிங் ஆத்மா இல்லையா இது? அந்த ஆல் பர்வேடிங் ஆத்மா என்ன பண்ணுறது? இப்போ சுஷுப்தி ஸ்தானத்தை இலுமின் பண்ணுறது. அப்போ இந்த ஸ்டேட்டில் விதமான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போது காரணத்தில் ரிசால்வ்டு.
ஜாகிரத் ஸ்வப்னா ரெண்டுமே இப்போ காரணத்தில் ரிசால்வ். அதனால உபனிஷத்து என்ன சொல்கிறது, ஏகீபூதா அப்படின்னு சொல்கிறது. துவைத்த பிரபஞ்சம் ரிசால்வ்டு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ ஜாகிரத் பிரபஞ்சத்தையோ ஸ்வப்ன பிரபஞ்சத்தையோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா எனக்கு என்ன தேவை, ஆக்டிவ் மைண்டு வந்து இப்போ எனக்கு தேவை. ஆக்டிவ் மைண்டு தேவை, ஆக்டிவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் தேவை. அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. இப்போது யூனிவர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகணும்னா, யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கு என்ன தேவை, என்னோடய பர்செப்ஷன் தேவை இல்லையா? நான் வந்து பர்சீவ் பண்ணலைன்னா யூனிவர்ஸை எப்படி அதை பற்றி என்னால் பேச முடியும்? ஸோ யாருமே யூனிவர்ஸை பர்சீவ் பண்ணலைன்னா யாராலையுமே அதை பற்றி பேச முடியாது. அதனால தான் ஒரு வேதாந்தத்தில் ஒரு டிபேட் உண்டு. வேர்ல்டு இருக்குது அதனால நான் அதை பர்சீவ் பண்ணுறேன்னா, இல்லை நான் பர்சீவ் பண்ணுறேன் அதனால வேர்ல்டு இருக்கா அப்படின்னு ஒரு டிபேட் இருக்குது. அது வந்து நம்மளோட டாபிக் இல்லை, சும்மா சொல்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா என்னுடைய மைண்டும் சென்ஸ் ஆர்கன்ஸும் ஆக்டிவ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இப்போ எல்லாமே வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஃபார்மில், ஒரு சீடு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அதை என்னென்னு படிச்சிருக்கோம், பொட்டென்ஷியல் ஃபார்மில் சீடு ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறது தான் மாயா, அவ்யக்தம், அவ்யாக்கிருதம் எல்லாமே சொல்லலாம். அப்போ கிரியேஷனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ஸ்டேட், அதுக்கு பேர் என்ன, ஏகீபூதா, அது மட்டும்தான் இருக்குது. ஏகீபூதகானா மாயா அப்படின்னு அர்த்தம். இப்போ என்டையர் யூனிவர்ஸ் இப்போ எப்படி இருக்குது, சீடு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏகீபூதா இஸ் ஈக்குவல் டு மாயா, பொட்டென்ஷியல் ஃபார்ம். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிரஜான கணஹா. இது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா நாலெட்ஜை ரெஃபர் பண்ணுறது. இப்போ வந்து வெளியில் யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட மைண்டில் என்ன இருக்குது, யூனிவர்ஸ் பற்றின நாலெட்ஜ் என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து வெளியில் வந்து இங்கே ஒரு பென்னு வெளியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பென்னுடைய நாலெட்ஜ் என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது. சேர் வெளியில் இருக்குன்னா சேருடைய நாலெட்ஜ் வந்து என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ விதவிதமான ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் இருக்குது, ஆனால் விதவிதமான ஆப்ஜெக்ட்ஸுடைய பெர்செப்ஷன் என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது. அதான் கட்டஜான, பட்டஜான, மட்டஜான அப்படின்னு சொல்லுவாள். அப்போ கட்ட, பட்ட, மட்ட எல்லாம் வெளியில் இருக்குது, அதனுடைய மனமெல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மட்டும் ரிசால்வ் ஆகிறது இல்லை, உள்ளே இருக்கிற என்னுடைய பர்செப்ஷன் எல்லாமும் கூட ரிசால்வ் ஆகிறது. கரெக்டு தானே? இப்போ நான் வந்து அப்பா, நான் வந்து அம்மா, அதெல்லாம் கூட தூங்கும் பொழுது இருக்கிறது இல்லை. அந்த ஞானம்லாம் கூட என்ன ஆகிடுறது, ரிசால்வ் ஆகிடுறது. அது அந்த ஞானம், நான் அப்பா, நான் அம்மா, நான் பையன், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதான் விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த தாட் ஃபார்மில் இருக்கிறது. அப்போ வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றின காக்னிஷன் தாட் ஃபார்மில் தான் நம்மளுக்கு உள்ள அவைலபிளாக இருக்குது. அப்போ அதுவும் ரிசால்வ். அப்போ விஷயாவும் இல்லை, விஷய ஞானமும் இல்லை. சரி, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எங்கேயாவது காணாமல் போய்டுறதா, டிஸப்பியரே ஆகிடுறதா அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது டிஸப்பியர் ஆகிறது இல்லை. அடுத்த நாள் காலத்தில் எழுந்தால் நான் யார் அப்படின்லாம் கேட்டுன்னு எழுந்துக்க மாட்டேன் இல்லையா? அடுத்த நாள் காலத்தில் எழுந்தால் எனக்கு தெரியும் நான் வந்து அம்மா, நான் வந்து பொண்ணு, நான் இதெல்லாம் பண்ணணும், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ தூங்கும் பொழுது அதெல்லாம் என்ன ஆகிடுறது, பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போயிடுறது. அது எல்லாமே அந்த சீடு ஃபார்மில் ரிசால்வ் ஆகி இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னா, ஒரு சப்பாத்தி டவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு மொத்தையாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்லீப் ஸ்டேட்டு. ஏன்னா அந்த சப்பாத்தி மாவுலேருந்து என்னெல்லாம் வெளில வர போகிறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்தீஸ் வெளியில் வரப்போகுது.
அண்ணா பண்ண தெரிஞ்சவா ரவுண்டாக பண்ணுவா. இப்போ தான் நான் புதுசாக கிச்சனுக்கே வரேன் அப்படின்னா விதமான ஷேப்ஸ் வந்து நம்மளால் அதுலேருந்து பண்ண முடியும். அப்போ எல்லாமே எப்படி இருக்குது, அந்த அப்போ அந்த சப்பாத்தி டவ்வில் வந்து இந்த மாதிரிலாம் சப்பாத்திலாம் வெளியில் வரப்போகிறதுங்கிறது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. ஆனால் பார்த்தா தெரியுமா நம்மளுக்கு அப்படின்னா எதுவும் நம்மளுக்கு பார்த்தா அதில் தெரியாது. அந்த மாதிரி இப்போ எல்லா ஞானமும் எப்படி இருக்கு, சப்பாத்தி டவ் மாதிரி உள்ள மொத்தையாக எல்லாம் ஒன்றா இருக்குது. அதுக்கு பேர் பிரஜான கணஹா. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ரிசால்வ் ஆகி இருக்கிறதுக்கு பேர் ஏகீபூதா. எல்லா ஞானமும் ஒன்றா ரிசால்வ் ஆகி இருக்கிறதுக்கு பேர் பிரஜான கணஹா. பிரஜான கணஹா அப்படின்னா எல்லா இன்டர்னல் காக்னிஷன் பிகமிங் ஒன் அப்படின்னு அர்த்தம். பிரஜான கணஹ ஏவ. அப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கான், எல்லா ஞானமும் இப்போ ஒன்றா ரிசால்வ் ஆகிடுது. வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றா ரிசால்வ் ஆகிடுது. ஏகீபூதா பிரஜானகணஹ. இப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஆனந்தமயா. அதனால தான் நம்மளுக்கு தூங்கும் பொழுது நோ வரிஸ், கவலை இல்லாமல் இருக்கிறது தானே ஆனந்தம். கரெக்டா? இப்போ வரிஸ் எல்லாம் அந்த இடத்துல போயிடுறது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் சுத்தமாக தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஞாபகம் வரதே கிடையாது. அதனால தான் நம்ம அடிக்கடி தூங்கணும்னு சொல்கிறோம். ஸோ நோ கவலை. ஏதாவது நம்மளுக்கு ஆஃபீஸ் ஏதாவது பிரச்சனைனா அதெல்லாம் அங்கே எங்கே ஞாபகத்துக்கு வருதா, ஒன்றுமே வரதில்லை. ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தால் தூங்கும் பொழுது அதெல்லாம் எதாவது தெரியறதா அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு அந்த இடத்துல இல்லை. அப்போ விஷயாவும் இல்லை, விஷய ஞானமும் இல்லை. அப்போ அதுலேருந்து ஏற்படுற மற்ற இமோஷ்னல் தாட்ஸும் அதனால் நம்மளுக்கு இல்லை. அப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து எல்லா ஜீவராசிக்கும் யூனிஃபார்மாக இருக்கும். எல்லாரும் தூங்கினா இப்போ தூங்கும் பொழுது நானும் நீங்களும் ஒன்று தான். தூங்கும் பொழுது நானும் வேறு ஏதாவது ஒரு அனிமலும் ஒன்று தான். டீப் ஸ்லீப் ஸ்டேட் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அதனால தான் அது ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அப்படின்லாம் சொல்கிறோம். அதனால் அது ஆனந்தமயா. எல்லா நாளும் நம்ம தூங்க போகிறோம். கரெக்டாக? எவ்ரிடே தூங்க போகிறோம். தூங்கும்போது எனக்கு இப்படி ஆச்சு, தூங்கும்போது எனக்கு அப்படி ஆச்சு, அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா? ஆஃபீஸில் இப்படி பேசிட்டா, ஆஃபீஸில் அப்படி பண்ணிட்டா, இன்றைக்கி வீட்டில் இப்படி பேசிட்டா, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் தூங்கும்போது எனக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படியெல்லாம் எதாவது சொல்கிறோமோ நம்ம? இது வேறு டெய்லி தூங்கணும், நான் இன்றைக்கி தூங்கணும், நாளைக்கு தூங்கணும், நாளான்னைக்கு தூங்கணும், பெரிய ரோதனையாக போச்சு அப்படிலாம் இன்றைக்காவது பேசுவோமா தூங்குறத பற்றி? இதே ஆஃபீஸ் போகணுன்னா இன்றைக்கி போகணும், நாளைக்கு போகணும், நாளான்னைக்கு போகணும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு புலம்புவோம் இல்லை? ஃப்ரைடே ஈவினிங் வந்தால் ஜாலியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவாளுக்கு. மண்டே மார்னிங் ஐயோ போகணுமே அப்படின்னு சொல்லுவோம்ல, மண்டே ப்ளூ. ஆனால் யாருமே வந்து தூங்க போகிறதுக்கு மட்டும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து எதுக்கு நைட்டு மட்டும் நடுவில்லாம் நிறைய ஃப்ரீ டைம் அவைலபிளாக இருந்தால் அப்போ கூட நம்ம தூங்கலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கும் வந்து தூங்கலாம் போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் நம்ம. நம்ம வீட்டில் 2-3 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த ரூமில் கண்டிப்பாக ஏசி இருக்கும்? பெட்ரூமில் டெஃபினட்டாக வந்து எல்லாருமே வந்து ஏசி போட்டுருப்போம். சென்னை எட்ஸ், நான் பெங்களூர்லேருந்து வந்தவங்கிட்ட பேசலை, ஃபேன் போட்டுருப்பேன் இல்லைங்க பெங்களூர்னா. இப்போ பெட்ரூமில் எதுக்கு ஏசி? அப்போது என்ன நம்ம வந்து நினைக்கிறோம், தூங்கும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த தூக்கத்தை நாம் என்ஜாய் பண்ணணும். எவ்வளோ ப்ரிப்பரேஷன் அதுக்கு. பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன, லைட்டை ஆஃப் பண்ணுறது என்ன, மஸ்கிட்டோ இதை போட்டு விடுறது என்ன, கொசு கூட வந்து என்ன தூங்கும்பொழுது
கடிக்கக்கூடாது. ஸோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த அந்த தூக்கத்தை வந்து இப்படி என்ஜாய் தூங்க போகிறதே ஒரு நான் தூங்க போகிறேன் அப்படின்ற ஒரு தாட்டே வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. இப்போ எந்த சிக்கலும் இல்லாமல் நான் வந்து அந்த தூக்கத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனந்த புக்கு, எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் ஆனந்தா. அதனால தான் காரண சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஆனந்தமய கோஷா. ஆனால் இந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்? டெம்பரரி, எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தா. இது வந்து ஒரிஜினல் ஹாப்பினஸ் கிடையாது. ஒரிஜினல் ஆத்மானந்தா இது கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் ஆத்மானந்தா பர்மனெண்ட், இது எப்படி இருக்கு? டெம்பரரி. எப்போ பாரு தூங்கிகிட்டே இருக்க முடியுமா? எப்போ பாரு தூங்கிகிட்டே இருக்க முடியாது. பர்மனெண்ட்டாக தூங்கிட்டோன்னா ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து இப்போ வந்து போன கிளாஸில் நாம் முடிக்கும் பொழுது அதை வந்து பார்த்துடலாம். அத்வைத்த ஸ்டேட் என்ன, அத்வைத்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். எது? சுஷுப்தி அவஸ்தானா அத்வைத்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். அத்வைத்த அவஸ்தா இது வந்து அத்வைத்த வஸ்து கிடையாது, ஒரு அத்வைத்த ட்ரூத் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அத்வைத்த அவஸ்தாக்கும் அத்வைத்த வஸ்துவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்பேன் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். அத்வைத்த அவஸ்தா டெம்பரரி. அது வந்து எப்போ அவைலபிள்? சுஷுப்தியில் மட்டும்தான் அத்வைத்த அவஸ்தா அவைலபிள். இல்லைன்னா இப்போ யாராவது ஏதாவது ஒரு பர்சன் வந்து கோமால இருக்கா அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா அதெல்லாம் வந்து என்ன அவஸ்தா? அதெல்லாம் அத்வைத்த அவஸ்தா. ஏன்னா அவளோட மைண்டு வந்து இப்போது ஃபங்க்ஷன் பண்ணலை. அதெல்லாம் வந்து சுஷுப்தி அவஸ்தா. இப்போ வந்து ஒரு யோகி வந்து சமாதியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர் அத்வைத்த அவஸ்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரா அத்வைத்த வஸ்துவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரா? ஒரு ஞானி யோகி சரியா, அவர் வந்து சமாதியில் இருக்கார். அத்வைத்த அவஸ்தாவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அத்வைத்த வஸ்துனா என்னது? பிரம்மன். அத்வைத்த வஸ்துனா என்னது? பிரம்மன். நமக்கு அத்வைத்த அவஸ்தாவில் என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அத்வைத்த அவஸ்தாலாம் ஒரு விஷயமாகவே அது கன்சிடர் பண்ணவே பண்ணாது. அதனால தான் வேதாந்தம் வந்து இந்த யோகியோடைய நிர்விகல்பக சமாதி அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே கொடுக்காது. யோகா ஸ்கூலுக்கு அது இம்பார்ட்டன்ட், நிர்விகல்பக சமாதி இம்பார்ட்டன்ட். ஆனால் வேதாந்தம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்? டெம்பரரி. சமாதியில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். ஆனால் வெளில வந்தோடனே என்ன சொல்லுவா? ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் ஆயிடுறது? ஐ ஆம் நாட் ஹாப்பி நவ். ஐ வாஸ் ஹாப்பிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் ஹாப்பி இல்லை, வெறும் டென்ஸு அது மட்டும்தான் இருக்குது. அப்போ அத்வைத்த அவஸ்தாவில் நம்மளுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். நிர்விகல்பக ஸ்டேட்டில் வந்து நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் அத்வைத்த வஸ்து அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அந்த அத்வைத்த வஸ்து தான் ஃபோர்த்து பாதை. அதை வந்து இனிமே தான் நாம் பார்க்கணும். அத்வைத்த வஸ்து வந்து எப்போவுமே நான் டூவல். அந்த அத்வைத்த வஸ்து பற்றி எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? அத்வைத்த வஸ்து இஸ் நான் டூவல். அந்த அத்வைத்த வஸ்துவை பற்றி எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? அதை சமாதி ஸ்டேட்டில் தெரிஞ்சுக்க முடியுமா இல்லைனா ஸ்லீப்பில் தெரிஞ்சுக்க முடியுமா? அத்வைத்த வஸ்து பற்றி நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே யார் இருக்கணும்? நோவர் இருக்கணும். அப்புறம் பிரமாணம் வேணும்
இல்லையா? அதனால நான் எதில் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாக்கிரத் அவஸ்தால தான் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆனந்த புக் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், பிரதிபிம்ப ஆனந்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பிரியம் மோதம் பிரமோத இல்லை ஞாபகம் இருக்கா? எங்கே படித்தோம்? தைத்திரிய உபநிஷத்தில் படித்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? சேதோ முகா. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறார். எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறார்? தமிழ்நாடு டு தெலுங்கானா போகிறாரா? எங்கே போகிறார்? ஜாக்கிரத் டு ஸ்வப்னா, ஸ்வப்னா டு சுஷுப்தி, இதை மாதிரிலாம் போகிறோமே. இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து நம்ம வி ஆர் அண்டர் கோயிங் இட் எவ்ரிடே இல்லையா? இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னை நாம் வந்து அப்சர்வ் பண்ணுறோமா? ஜஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா? மாற்றி 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 போகிறோம். ஆனால் உபனிஷத் வந்து ஒரு பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறது. அதனால தான் ஸ்லீப் ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து நாமளே வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேக்கிங் ஸ்டேட்லேருந்து ட்ரீம் ஸ்டேட்டுக்கு நம்மளால் டைரக்டாக போக முடியாது அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. அப்போ ட்ரீம் ஸ்டேட்டுக்கு நான் போனோம் வேக்கிங் ஸ்டேட்லேருந்து அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? குவைட்டாக கொஞ்சம் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகிறேன். அப்படியே உட்காந்துட்டே தூங்குறோம், அப்புறம் தானே கனவு வருது. இப்போ கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே கனவு காண்றோமா? தூங்கிட்டு கனவு காணுவோம், அப்புறம் யாராவது சத்தம் போடுவா, எழுந்துடுறோம். அப்போ இந்த சுஷுப்தி அவஸ்தா இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ ஜாக்கிரத் டு ஸ்வப்னா எப்படி போகிறோம்? ஒன்லி த்ரூ சுஷுப்தி. ஸ்வப்னா டு ஜாக்கிரத் அதுவும் சுஷுப்தி. இப்போ கனவு கண்டுட்டு கொஞ்ச நேரத்தில் மூச்சுன்றோமே, ஒரு கனவு கண்டுட்டு பயந்துலாம் போயெல்லாம் மூச்சுண்டு அதெல்லாம் பண்ணுறோம்ல, அப்போ கூட எப்படின்னா அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் சுஷுப்திக்கு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் நாம் வந்து ஜாக்கிரத்துக்கு வரோம். இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் நாம் வந்து என்ன பண்ணுறோம்? ஜாக்கிரத் சரீரத்தோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறேன், ஜாக்கிரத் சரீரத்தை வச்சு நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். சொப்ன அவஸ்தாவில் சொப்ன சரீரத்தை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்ன நம்ம பார்த்தோம், இந்த சரீரத்தை வேறு நான் ஸ்பெஷலாக எவ்ரி டே நியூ சரீரம் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நியூ சரீரம், நியூ சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே புதுசு, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. டெய்லி கூட புது ட்ரெஸ் போட்டுக்க முடியாது, ஆனால் டெய்லி வந்து நம்ம புது சரீரத்தை வந்து க்ரியேட் பண்ணுறோம். போட்டு இது கண்ணாடியெலாம் நீங்கள் போட்டுட்டேன்னா நீங்கள் கனவுல எப்படி வருவேள்? கண்ணாடி இல்லாமல் வருவேளா, கண்ணாடி போட்டுன்னு வருவேளா? கண்ணாடியும் தானே வரும் சேர்த்து. இப்போ நம்மளே கனவுல வந்தோன்னா ஹியரிங் எய்ட்லாம் போட்டிருந்தேலாம், ஹியரிங் எய்ட் வருமா வராதா கனவுல? பல்ஸ் செட்டெல்லாம் வச்சுருந்தேலாம், டென்ச்சர்ஸ்லாம் வருமா வராதா கனவுல? எல்லாமே வரும். இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அது எல்லாமே வந்து கனவுல வரும். ஆனால் எல்லாமே நியூ. அப்படிலாம் நம்மளால் டென்டல் டாக்டர்கிட்ட போய் எவ்ரிடே நியூ டென்ச்சர் பண்ணிட்டா சொத்தே எழுதி கொடுக்கணும். ஆனால் கனவுல எஃபர்ட்லெஸ்ஸாக நாம் அதை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வேக்கிங்லேருந்து ட்ரீமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்கிறது? நான் என்ன பண்ணுறேன்? இந்த வேக்கர் பாடியை ட்ராப் பண்ணுறேன். வேக்கர் பாடியை ட்ராப் பண்ணிவிட்டு என்ன எடுத்துக்கணும்? நான் ட்ரீமர் பாடியை இப்போ நான் எடுத்துக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு நான் வந்து எடுத்துக்கணும். என்ன தான் இப்படி ட்ரெஸ்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணுன்னாலும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா? வாட் எவர் அது வந்து சின்ன கேப்பாக இருக்கட்டும், பெரிய கேப்பாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது வந்து சுஷுப்தி அவஸ்தா. அப்போ அது மாதிரி ட்ரீம்லேருந்து மறுபடியும் நான் வேக்கிங்க்கு வரணும்னா ட்ரீம் பாடியை ட்ராப் பண்ணிவிட்டு வேக்கர் பாடியை எடுத்துக்கணும். அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதும் வந்து சுஷுப்தி அவஸ்தா தான். அதனால் அந்த சுஷுப்திக்கு பேர் சேதோ முகா. முக அப்படின்னு சொன்னால் லிங்க் ஆர் துவாரம்.
வாசற்படி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இப்போ ரூம்லேருந்து வெளியில் போனோன்னா என்ன பண்ணி ஆகணும்? வாசப்படியே தாண்டி தான் போகணும். அது மாதிரி உள்ளேருந்து வெளில போனோன்னா வாசப்படி தாண்டணும், வெளிலேருந்து உள்ளே வரணும்னாலும் வாசப்படியை தாண்டணும். ஸோ அந்த பிரிட்ஜு வந்து சுஷுப்தி அவஸ்தா. சேதா அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரத் ஸ்வப்ன அனுபவ துவயம், அது 2 எக்ஸ்பீரியன்சஸ். முகஹா கனெக்ட் பண்ணுற டோர். ஸோ இதுக்கு பேர் வந்து திருத்தீய பாத.